ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கும் நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். iPhone 15 சீரீஸ் வாங்குறதுக்கு நிறையா பேர் பார்த்தீங்கன்னா காரணங்கள் வீடியோ போட்டிருக்கோம். நம்மளும் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள பாசிட்டிவான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கோம். வாங்கக்கூடாது அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா வேலிடான நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது இந்த iPhone 15 சீரீஸில். ஸோ அதை பற்றின வீடியோ தான் இது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட Instagram ஐடி, Telegram ஐடி கீழே தரேன், அதிலே ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸ்க்ளூசிவான ஒரு சில கண்டென்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வரும். ஓகேவா நண்பா? ஓகே, ஃபஸ்ட்டு iPhone 15 சீரீஸ் லான்ச் பண்ணாங்க. அதில் 15ஓட ரேட்டு வழக்கம் போல் நாங்கள் 14 சீரீஸ் எந்த அளவுக்கு ரேட்டில் லான்ச் பண்ணோமோ அதே மாதிரி தான் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரோவில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 5000 வச்சு லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரோ மேக்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 15000 வச்சு லான்ச் பண்ணியிருக்காங்க போன ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது. மற்றபடி iPhone 15 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80000 iPhone 15 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 90000 iPhone 15 ப்ரோ பார்த்தீங்கன்னா 1,35,000. அதே இது ப்ரோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 1,60,000 பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் பாசிட்டிவான விஷயங்கள்னு சொல்லும் போது கொஞ்சம் அந்த எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா கர்வாக கொண்டு வந்திருக்கோம். டைப் சி போர்ட் வந்து கொண்டு வந்திருக்கோம். டைனாமிக் ஐலாண்ட் பார்த்தீங்கன்னா 4 டிவைசஸ்லேயும் கொண்டு வந்திருக்கோம். பேட்டரி சைஸஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஹவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பெர்ஃபார்மன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா A70 பயானிக் சிப், புது சிப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோலையும் ப்ரோ மேக்ஸ்லையும் கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி போன வருஷம் 14 ப்ரோலையும் ப்ரோ மேக்ஸ்லையும் இருந்த A60 பயானிக் சிப் வந்து 15க்கும் 15 ப்ளஸுக்கும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. கேமராவோட சென்சார் வந்து அதிகப்படுத்தியிருக்கோம். அப்படி இருக்கும் ஸ்பேஷியல் வீடியோ வந்து உங்களால் எடுத்துக்க முடியும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. இதில் நிறையா பேருக்கு காமனாக நிறையா பேர் பார்த்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 15 பொறுத்த வரைக்கும் அந்த டைனாமிக் ஐலாண்டும் டைப் சி போர்ட்டும் ஒரு மைனர் அப்கிரேடாக இருக்குது. ப்ரோ மேக்ஸை வெயிட் பண்ணி பார்த்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 5x டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்மையர் பண்ணுது. அதை தவிர்த்து வாங்கக்கூடாது, இன்னும் ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணுவோம், iPhone 17 iPhone 18 நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு என்ற அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின வீடியோ தான். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து iPhone 15க்கும் 15 ப்ளஸுக்கும் சொல்லிடுறேன். iPhone 15 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80000, 15 ப்ளஸ் வந்து 90000. அந்த ரேட்டுக்கு டிஸ்பிளேயில் ஏதாச்சும் இருக்கா, இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. iPhone 13 அப்படி தான். அந்த நார்மல் சீரீஸில் 60 Hz, ப்ரோ மேக்ஸில் 120 Hz கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் 14 சீரீஸ்லேயும் நார்மல் சீரீஸில் 60 Hz, ப்ரோ மேக்ஸில் 120. பட் இந்த ஓட்டம் எல்லோரும் எதிர்பார்த்தது அந்த 15க்கும் 15 ப்ளஸுக்கும் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுப்பாங்க அப்படின்னு. பட் இந்த ஓட்டமும் அவங்க அதை கொடுக்கல. நார்மல் ப்ரோக்கும் ப்ரோ மேக்ஸுக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 80000 பட்ஜெட்டுக்கு தாராளமாக அவங்க வந்து கொடுத்துருக்கலாம். அவங்க வந்து என்னென்னா சும்மா அடுத்தடுத்த வருஷம் வந்து ஒவ்வொரு புது சீரீஸ் லான்ச் பண்ணுவோம், லைட்டாக ஏதாச்சும் மைனர் அப்கிரேட் பண்ணி கொடுத்துருவோம், அப்போ தான் நமக்கு மேலே இருக்கிற அந்த டிமாண்ட் வந்து குறையாது அப்படின்னு நினச்சி பண்ணுறாங்கன்னு தெரில. ஏன்னா எல்லா ஆப்ஷனும் கொடுத்துட்டா ஒரு 2 வருஷம் எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுவாங்க. சரி அதுக்கு என்ன வித்தியாசம், எல்லாமே வந்துருச்சு அப்படின்ட்டு போயிடுவாங்கன்ட்டு சின்ன அப்கிரேடை மட்டும் பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் ரேட்டு அதிகமாக வச்சு. ஸோ இவங்க டிஸ்பிளேயில் ரெஃப்ரெஷ் ரேட் இம்ப்ரூவ் பண்ணாதது அது ஒரு நெகட்டிவ் தான். அடுத்த நெகட்டிவ் அப்படி பார்க்கும்போது USB டைப் சி போர்ட் வந்து கொடுத்தாங்க. ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட்டு, USB 2.0 ஆப்ஷன் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுது. இன்றைக்கி தேதிக்கு ஆண்ட்ராய்டில் நீங்கள் வந்து ஒரு 20000 மேலே போயிட்டாலே பார்த்தீங்கன்னா USB 3.0, அப்புறம் ஃப்ளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் ஃபோன் 60000 70000 4.0 வரைக்கும் கொடுக்குறாங்க. பட் ஆப்பிள் 80000 இருக்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு USB 2.0. இதால் என்ன பிரச்சனை வரும்னா, நீங்கள் லேப்டாப்பில் மாதிரி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, இல்லை லேப்டாப்பில் உள்ள டேட்டாவை ஃபோனுக்கு மாற்றுறீங்க அப்படின்னா அந்த ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். இது வந்து வேலைக்கே ஆகாத ஒரு விஷயம். இன்றைக்கி தேதிக்கு மற்ற பிராண்ட் உள்ள ஸ்மார்ட் ஃபோனை ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடை கம்பேர் பண்ணும்போது. அது மட்டும் இல்லாமல் சார்ஜிங் ஸ்பீடு என்னாச்சும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கானா, அதுவும் கிடையாது. அதே 20 வாட் ஸ்பீடு தான் சப்போர்ட் பண்ணும். சரி ப்ரோக்கும் ப்ரோ மேக்ஸ்னாச்சும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கானு கேட்டால் அதுக்கும் கிடையாது. சார்ஜிங் ஸ்பீடு வந்து அதே 20 வாட்ஸ் தான். ஆனால் என்ன ப்ரோக்கும் ப்ரோ மேக்ஸுக்கு 3.0 USB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மல் சீரீஸை கம்பேர் பண்ணும்போது ப்ரோ மேக்ஸ் வந்து அந்த ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இது ஒன்று. ஆக்ஷன் பட்டன் ஒன்று கொண்டு வந்துருங்க அப்படின்னாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்களா, அந்த கேமராவை யூஸ் பண்ணால் பண்ணிக்கலாம், சிறிய எலிவேட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் ஏதாவது ஷார்ட்கட் ஓப்பன் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அதையுமே பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரோ மேக்ஸில் மட்டும்தான் ஆக்ஷன் பட்டன் கொடுத்துருக்காங்க. நார்மல் 15க்கும் 15 ப்ளஸுக்கும் அந்த சைலண்ட் மோடில் போகிறது அந்த நார்மல் பட்டன் மட்டும்தான் இருக்குது, ஆக்ஷன் பட்டன் கொடுக்கல. ஸோ இது ஒரு நெகட்டிவ்.
அடுத்தபடியாக இந்த ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ப்ரோவும் ப்ரோ மேக்ஸும் ஒரே ஹார்ட்வேர் ஒரே கேமரா சென்சார் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த வட்டம் ப்ரோவைக்காண்டி வெயிட் பண்ணவங்களுக்கும் விபூதி அடிச்சுட்டானுங்க. நீங்கள் ஒரு ஆப்ஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு 30,000 போட்டு ப்ரோ மேக்ஸாக வாங்குற மாதிரி இருக்கும். அது என்ன அப்படின்னா இந்த கேமராவில் 5x டெலிஃபோட்டோ லென்ஸ். ஸோ இதை ஏன் அவங்க ப்ரோக்கு கொடுக்கலன்னு தான் எனக்கு தெரியலை. ஏன்னா இது வந்து 1,35,000, அது 1,60,000. அந்த 25,000 வந்து நான் வந்து வேலிட் பண்ணணுன்றக்காண்டியே பார்த்தீங்கன்னா இதை வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ப்ரோக்கும் ப்ரோ மேக்ஸுக்கும் டிஸ்பிளே சைஸ் வந்து பெருசாகும், பேட்ரி எம்ஏஹெச் வந்து பெருசாகும். ஸோ இது ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா மேஜர் டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு. மற்றபடி கேமரா ஹார்ட்வேர், அந்த இமேஜோட அந்த சென்சாரோட சைஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் கொடுப்பாங்க. இந்த வட்டம் வெறும் ப்ரோ மேக்ஸுக்கு மட்டும்தான் 5x டெலிஃபோட்டோ லென்ஸ். இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றது தெரில. அப்போ ஒரு ஆப்பிள் ப்ராடக்டில் எல்லா நியூ ஃபியூச்சர்ஸையும் நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னா 1,60,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் முடியும். நார்மல் 80,000 போனீங்கன்னா எதுவுமே அனுபவிக்க முடியாது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஆப்பிளோட ஒரு நிதர்சனமான உண்மை இருக்குது. நீ என்னோடய ஃப்யூச்சரை ஆசைப்படுறியா, அப்போ நீ வந்து இவ்வளோ லட்ச ரூபா செலவு பண்ணு, அப்போ தான் உனக்கு எல்லா ஃபியூச்சர்ஸையும் யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து நாங்கள் கொடுப்போம். நீ எங்கள் இதில் பேஸ் வேரியன்ட் வாங்கினாலும் உனக்கு கிடைக்காது, சும்மா லோகோக்காண்டியும் சீன் போடுறக்காண்டி வேணால் நீ வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட்டு இது நிறையா பேருக்கு எப்படி எடுத்துக்குவான்றது இல்லை. என்னையை பொறுத்த வரைக்கும் இவங்க எப்போ திருந்துவாங்கன்னு கேட்டால் எனக்கு தெரியாது. அவங்களுக்கு தான் வெளிச்சம். ஏன்னா அவங்க ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு ஆள் இருக்குது, போட்டி போட்டு வாங்குறதுக்கு ஆள் இருக்குது. அப்படின்றப்ப ஆடுற வரைக்கும் அவங்க ஆட தான் செய்வாங்க. ஸோ இதுதான் ஏன்னா நான் 14 வரும்போது சரி அடுத்த வருஷம் ஏதாச்சும் மிகப்பெரிய, ஏன்னா 15ன்றது ஒரு யூனிக்கான நம்பர் இல்லையா, சரி அதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு மாசான ஒரு அப்டேட் வரும்னு நினச்சேன். டைப்-சி கொண்டு வந்தும் ப்ரோஜனம் இல்லாமல் இருக்குது. டைனமிக் ஐலண்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுக்குறானுங்க. ஸ்பீடுலேயும் பார்த்தீங்கன்னா வித்தியாசம், கேமரா ஹார்ட்வேர்லேயுமே பார்த்தீங்கன்னா வித்தியாசம். இவங்க கேட்டால் ஒன்று சொல்லிக்குவானுங்க, நாங்கள் வந்து நார்மல் சீரீஸ்லேயே 48 மெகாபிக்சல் கொடுத்துட்டோம்ல, அதுவும் 2x டெலிஃபோட்டோ உங்களால் யூஸ் பண்ணி, அது 2x டெலிஃபோட்டோ லென்ஸே கிடையாது. இப்போ நார்மலாக ரெட்மி ரியல்மி ஃபோன்ஸில் வந்து வெறும் ப்ரைமரி கேமராவும் ஒயிட் ஆங்கிளும் தான் கொடுத்துருப்பாங்க, 2 மெகாபிக்சல் மேக்ரோ. ஆனால் அதுலேயும் 2x வருதில்ல, அது என்ன 2x வந்து ஆப்டிக்கல் ஜூமா, 2x டிஜிட்டல் ஜூம். ப்ரைமரி கேமராலேருந்து பார்த்தீங்கன்னா 2x போகும், அது ஒரு ஆப்ஷனாக கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் கர்மம் முடிச்சவங்க இந்த iPhone 15க்கும் 15+ கொடுத்துருக்காங்க. அது வந்து 2x டெலிஃபோட்டோ கிடையாது, 2x ப்ரைமரி லென்ஸ்லேருந்து டிஜிட்டல் ஜூம் தான் போகுது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி பேரை மாற்றி டேர்மை மாற்றி நம்மகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த 15 சீரீஸில் உள்ள ஒரு பேட் கமெண்ட்ஸ், பேட் ரிவ்யூ அப்படின்னே சொல்லலாம். பாசிட்டிவ்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் உள்ளது தான். நீங்கள் எதுக்காண்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு இது போன்ற சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அதுக்கு நன்றி, வணக்கம், பை பை நண்பா.